வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மகம். காலை 8:58 வரை. அதன் பின் பூரம். திதி தேய்பிறை திரையோதசி. யோகம் காலை 8:58 வரை நன்றாக இல்லை. அதன் பின் சித்த யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் பிரதோஷம். இன்று மாலை அனைத்து சிவ ஆலயங்களிலும் நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இன்றைய தினம் பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் பிரதோஷம். இந்த பிரதோஷ பூஜை அப்படிங்கிறது மாலை நேரத்தில் வரும், அந்தி சந்தி நேரத்தில். அது நித்திய பிரதோஷம் அப்படின்னே உண்டு. தினம் சாயங்கால நேரம் பிரதோஷ நேரம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதில் கோயில்களில் பண்ணக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது இன்றைய தினம். பொதுவாகவே இந்த மாலை நேரத்தில் தான் ஒரு மயக்கம் ஏற்படும். அப்போ தான் ஒரு காஃபியோ இல்லை டீயோ குடிக்கலாமா அப்படின்னு ஒரு தோணும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மூளையில் ஒரு செயல்பாடு, ஒரு தேக்கம் அடையும். இது இந்த பிரதோஷம் வேலை அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா, பார்க்கடலை கடையும் போது இந்த அமிர்தம் வரும்போதே கூடவே விஷமும் வந்தது. அந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தினார். அப்போது பார்வதி தேவியார் அவருடைய கழுத்துக்கு கீழே அது போகக்கூடாதுன்னு அழுத்தி பிடிச்சாங்க. அப்போ அவர் ஒரு மயக்க நிலையில் கீழே சாஞ்சார். அந்த நேரத்தில் அப்படியே இருட்டாயிடுச்சு. எல்லாருமே ஒருத்தரை முட்டிக்கிட்டு இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, தேவர்களும் அசுரர்களும். அதைத்தான் இப்போது சோமசுக்த பிரதோஷம்னு சொல்லிட்டு இந்த நந்தியம் பெருமான்லேருந்து இப்படி கூடி சுற்றி வருவாங்க. ஒரு மாற்று முகமாக சுற்றுவாங்க. அதை வந்து ரிவர்ஸாக சுற்றி வர்றதுன்னா முழுமையாக சுற்றி வரக்கூடாது. அந்த கோமுகம்னு சொல்கிற அந்த தண்ணி கொட்டுற இடம் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டன் வரணும். வந்தால் நந்தி வரைக்கும் வந்ததுன்னா அது ஒரு சுற்று. அது வந்து இந்த மாதிரியான ஒரு அந்தி சந்தி வேளையில் நடந்ததாக புராணங்கள் சொல்லுகிறது. அதனால தான் அந்த நேரத்தில் பிரதோஷ வேளையில் நாமளும் சிவபெருமான் ஆலயத்தில் சென்று நந்தியம் பெருமானுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். அதனால் அந்த நேரத்தில் எப்பயுமே எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு மயக்கம் இருக்கும். இந்த பிரதோஷம் அப்படின்னா தடை என்று அர்த்தம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை, அந்த தடை விலக வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமையில் வரலாம், சனிக்கிழமையில் வரலாம், புதன்கிழமையில் வரலாம், வியாழக்கிழமையில் வரலாம். அதில் திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்கு உகந்த நாள், சோமவாரம் அப்படிம்பாங்க. இந்த சோமவாரத்தில் பிரதோஷம் வந்திருக்கு. அதனால் இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மிக சிறப்பு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கு சிவ ஆலயம் சென்று, அருகாமையில் உள்ள சிவ ஆலயம் சென்று அபிஷேக ஆராதனைகள் கலந்து கொள்வது சிறப்பு. அபிஷேகத்துக்கு தேவையான திரவியங்களை வாங்கி கொடுக்கலாம். கலப்படம் இல்லாத பொருளாக கொடுக்கணும். பால் கலப்படமாக இருக்குது, நெய் கலப்படமாக இருக்குது, சந்தனம் கலப்படமாக இருக்குது. ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இளநீரில் எந்த கலப்படமும் பண்ண முடியல. இளநீர் வாங்கி கொடுக்கலாம். சுத்தமான பொருள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் அதை கொடுக்கலாம். வில்வ தலங்களை கொடுக்கலாம். இது எல்லாமே
உங்களுக்கு சிறப்பை தரும். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இப்போது மிக வலுவாக குரு பகவான் அமர்ந்திருக்கார். குரு அமர்ந்திருக்கும் அந்த வீடு சுக்கிரனின் வீடு. சுக்கிரனும் ஆட்சி பலத்தோடு இருக்கார் 7ஆம் இடத்துல. அதனால் இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களால் நமக்கு நன்மை ஏற்படும், வருமானம் வரும், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும். 5க்குடைய சூரியன் 6ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கார். 5ஆம் இடத்துல சந்திரன் சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். இந்த மாதிரி சகல கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இயங்குது. உங்களுடைய பிறவிகால ஜாதகம் வலுவாக இருக்கும் சமயத்தில் இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக அமையும். பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவ பதவியோ அல்லது மற்றவர்கள் வைக்கும் வண்ணம் சீக்கிரமாக நீங்கள் லிஃப்ட் ஆகிற மாதிரியான ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். வருமானம் பல விதத்தில் வரும். நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அப்படின்னா என்ன? ஜுவல்ஸு, அப்படி இல்லைன்னா பட்டு ஆடை, புத்தாடை, இந்த மாதிரியான ஏதாவது வாங்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். சில பேர் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எக்ஸ்சேஞ்சில் வாங்குவாங்க அல்லது புதுப்பிப்பாங்க. அவங்களுடைய வண்டியை கொஞ்சம் மாடலாக மாற்றலாமா அப்படின்னு. இந்த மாதிரி ஏதோ ஒரு நிலை ஏற்படும். சந்தோஷமான நாள், வெற்றிகரமான நாள். எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து அதில் வெற்றியை காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். மிதுனராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பான நாள். நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சில பேர் படிப்புக்காக வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திகிட்டு இருப்பாங்க. அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். சிறுதூர பயணம் ஏற்படும். பயணத்தாலும் நன்மை ஏற்படும். 4ஆம் இடத்தில் புதன் வலுவாக அமர்ந்திருக்கார். அவருக்கு சொந்த வீடு மிதுனமும் கன்னியும் அதில் இப்போ உச்சமாகவும் இருக்கார். அதனால் நிறைய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு நேரம். இப்போது நல்ல நாள். வருமானமும் வரும், செலவுகளும் ஏற்படும். சில பேர் அவங்களுடைய பணத்தை அசையா சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம் அல்லது வீடு அந்த மாதிரியான இடங்களில் முதலீடு பண்ணுவாங்க. காலி நிலங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிலத்தில் முதலீடு பண்ணுவாங்க. அது நல்ல ஒரு அப்ரிஷியேட் ஆகும். ஒரு 2-3 வருஷத்தில் அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் ஒரு செலவுகளும் வரலாம். நல்ல செலவுகளாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய ஒரு நேரம். செலவுகள் வரலாம், செலவுகள் அதிகமாக வரலாம். செலவுகளுக்கான நாளாகவும் இருக்கும் இது. ஆனால் நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் லாபஸ்தானத்தில் வந்திருக்கார் செவ்வாய். 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது. 2ஆம் இடம் பயங்கரமாக வலுவாக இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. உங்கள் வன்மையால் நாணயம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்கள் நாணயத்தால் நாணயம் சம்பாதிக்கக்கூடிய நேரம். 2-11 கிரகம் புதன், அவர் இப்போ ஆட்சியும் உச்சமும் பெற்று உங்களுடைய ராசி அதிபதியான சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கறனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கும். உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடக்கூடிய நேரம். சிறப்பான நன்மையான நல்ல நாள் இது. கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் ராசிக்குள் இருப்பது ஒரு சிறப்பான விஷயம். 12ஆம் இடத்துல சந்திரன். சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பயணத்தாலும் நன்மை ஏற்படும். அது நல்ல பயணமாக இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் இப்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதாவது ஈஸியாக பணம் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ட்ரை பண்ண தேவையில்லை, ஈஸியாக வரும். அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. வராத பாக்கிகள் வசூலாகும்.
ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த பணம், அதாவது நம்ம யாருக்காவது கொடுத்துட்டு வரலான்னு கவலைப்பட்டு இருந்தோம்னா அந்த பணம்லாம் இப்போ வந்துடும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தோட பலமாக இருக்கிறார். அதனால் குடும்பம் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வெற்றிகரமாக உங்கள் செயல்களை செய்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. துலா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன், தாராபலம் சந்திரபலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலமான நிலையில் சந்திரன் உங்கள் ராசிக்குள் ஆட்சி பெற்ற நிலையில் ராசி அதிபதியான சுக்கிரன் ராசிக்குள்ளே இருந்தாலே அது பெரிய நல்ல விஷயம். அது எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், சுக்கிரன் ராசிக்குள்ளே இருந்தாலோ இல்லை லக்னத்துக்குள்ளே இருந்தாலோ அவங்க ரொம்ப இளமையாக இருப்பாங்க, அழகாக இருப்பார்கள். அழகும் இளமையும் இருக்கும். இப்போ உங்கள் ராசி அதிபதியே சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கார். அதனால் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆரோக்கியமே அது ஒரு அழகு. ஏன்னா உடம்புல ஏதாவது வியாதி இருந்தால் அது முகத்தில் காட்டும், ஏதாவது கவலை இருந்தால் அது முகத்தில் காட்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்போ அகமும் புறமும் உங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்கும். அப்போ நமக்கு வெளி வட்டாரத்தில் நல்ல நிகழ்வுகள்லாம் நடந்தால் தானே நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதனால் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும், வருமானம் வரும். சிறப்பான நாள், நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் 9 குடையவர் அமர்ந்திருக்கார். 9, 10 குடையவர்கள் சிறப்பாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே அது பலம். 10ஆம் இடத்துல சந்திரன், 10 குடையவன் 11ஆம் இடத்துல. அதனால் இது ஒரு சிறப்பான நாள். தொழில் அமோகமாக நடக்கும். தொழிலில் நீங்கள் ஒரு பெரிய நிலைக்கு வரக்கூடிய நேரம் இது. நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. அவரை மாதிரி தொழில் பண்ணணும் அப்படின்னு மற்றவங்களாம் பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் சிறந்து விளங்கும். தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள், சிறப்பான நாள், நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது நாள். 10ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது. 10ஆம் இடம் வலுவாக இருக்குது. தொழில் நல்லா நடக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஒரு நன்மை செய்யாத ஒரு கிரகம். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை. அதாவது நன்மை செய்யாத கிரகம் தீமை செய்யாது. 11ஆம் இடத்துக்கு வந்தால் தீமை செய்யாது இருப்பதே நன்மை. அப்படி ஒரு அமைப்பு. அதனால் சிறப்பாக இருக்குது. எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். 5 குடைய கிரகம் ஒரு திரிகோணாதிபதி 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரத்தில் வந்தால் அது சிறப்பு. அசையும் அசையா சொத்துக்களால் நன்மை, லாபம் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். நிறைய பேருக்கு இப்போ வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். கடல் கடந்து போவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். யோகமான நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாலை நேரத்தில் இன்றைக்கி பிரதோஷம். ஆலயம் சென்று வரலாம். யோசித்து செயலில் இறங்க வேண்டிய தினம். கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். நல்ல மனிதர்களை இன்றைக்கி சந்திப்பீங்க. உயர்வான மனிதர்களை சந்திப்பீங்க. பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய யோகம் உண்டு. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம், நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய சொந்த பந்தங்களெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி நிறைய கூட்டத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சில பேர் ஃப்ரெண்ட்ஸோடு ஏதாவது டின்னர் பார்ட்டின்னு போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு கூட்டத்தோடு நீங்கள் இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல நாள் இது, சந்தோஷமான நாள் இது. மீன ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள் இது. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் இது. அதே மாதிரி உங்களுடைய உடம்பில் ஏதாவது சிறு சிறு வியாதிகள் இது மாதிரி ஏதாவது குறைபாடு இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய நேரம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். உடம்பு சௌகரியமாக இருக்கும். வழக்கு வியாஜ்யங்கள், கோர்ட்டு கேஸு எது இருந்தாலும் அதெல்லாம் இப்போ அவங்களே வாபஸ் வாங்கிடுவாங்க. எல்லாம் அவுட் ஆஃப் கோர்ட்டில் பேசி ஒரு தீர்வு காணக்கூடிய நேரம். வெற்றிக்கான நாள். நீங்கள் தான் ஜெயிக்கிற நேரம். நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அது போன ஒரு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. 4 குடைய கிரகம் 7ஆம் இடத்துல உச்சம். 7ஆம் இடத்துல புதன் உச்சம். அதனால் கேள்விகளில் சிறப்பாக நீங்கள் முன்னேறி வருவீங்க. வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி. நீங்களே அட்வொகேட்டு அந்த மாதிரி அந்த கோர்ட்டு வளாகத்தோட தொடர்புடைய நபராக இருந்தால், அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, குமஸ்தாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு ஒரு சிறப்பான நேரம். உங்களுடைய பெயர் புகழ் வெளியே வரக்கூடிய நேரம். நல்ல நாள் இது.